திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது டைவர்ஸ், க்ரூவல்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி கேசஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் யாராவது ஒருத்தங்க அவங்க சீக்கிரட்டாக பேசக்கூடிய ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸை கோர்ட்டில் எவிடன்ஸை சப்மிட் பண்ணலாமா? அப்படி சப்மிட் பண்ணால் ரைட்ஸ் டு ப்ரைவசியை வயலேட் பண்ணாதான்னு சொல்லி பார்த்தா எஸ், அவங்க சீக்கிரட்டாக பேசின ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸை எவிடன்ஸாக கோர்ட்டில் கொடுக்கலாம். அதே மாதிரி ரைட்ஸ் டு ப்ரைவசியை வயலேட் பண்ணாதுன்ட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய ரீசெண்டான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. Hi, I'm Mohammed Safi. Garj vs. Neha 2025 சுப்ரீம் கோர்ட் இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில சீக்கிரட்டா பேசக்கூடிய ஃபோன் கால்ஸை கோர்ட்டில் எவிடன்ஸா கொடுக்கலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ரகசியம் என்பது முழுமையான உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் அவங்க சொல்லக்கூடிய உண்மையை சப்போர்ட் பண்ணக்கூடிய ரகசியங்களை மட்டுமே தான் எவிடன்ஸாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ரகசியங்களை எந்த விதத்திலையும் தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபேமிலி லாவை ரீஷேப் பண்ணியிருக்கு. ஸோ நோ யுவர் ரைட்ஸ், பி த ரைட் பர்சன்.